சவுத்து தான் முதலில் வானதிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. எனக்கு தெரிஞ்சு கோவை தெற்கு தான் கொடுக்கப்பட்ட தொகுதி. செந்தில் பாலாஜி அந்த சீட்டை கேட்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே செந்தில் பாலாஜி அண்ணன் நீங்க சவுத்தை கொடுங்க, நான் நார்த் எடுத்துக்கிறேன். அது எடப்பாடிக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ செந்தில் பாலாஜிக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது அப்புறம் தான் இவருக்கு தெரிய வந்தது. ஏன் நார்த்து போனால் சரி ஏதோ ஒரு தொகுதி எடுத்துக்கன்னு சொல்லி விட்டார். அப்புறம் கேட்டாராம், செந்தில் பாலாஜி எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணா தோத்துருவோம், செந்தில் பாலாஜி ரிக்வெஸ்ட் பண்றாராம், நீங்க அங்க போயிடுங்க, எனக்கு எண்ணிக்காதீங்கன்றாராம். அம்மன் அர்ஜுன் நான் பாத்துக்கிறேன்ட்டாராம். இவங்களே சொன்னாங்களாம், நீங்க அண்ணன் நீங்க போட்டி போடுங்க சவுத்துல, நான் நார்த்துக்கு போயிடுறேன் அப்படின்னு நார்த்துக்கு போயிட்டாங்க. ஸோ இது பாஜகலையும் பிடிக்கல, அதிமுகலையும் பிடிக்கல. ஏன்னா அதிமுக சொல்லலாம், அப்போ நீங்கள் என்ன செந்தில் பாலாஜியோட அண்டர்ஸ்டாண்டிங்கா? இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க, கோவை நார்த்தை அண்ணாமலை கொடுக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா அண்ணாமலை கோயம்புத்தூர் கொடுக்கணும். இது ஒரு பக்கம் பிரச்சனை ஓடுது. மறுபக்கம் பிரச்சனை பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் யாரு கொடுக்கறதுன்னு குடும்பப்படி சண்டை. அமித்ஷா வரைக்கும் மயிலாப்பூர் அது பிகம் நேஷனல் ஃபேமஸ். இப்போ ஒரு சின்ன மயிலாப்பூர் தொகுதி அமித்ஷா கேட்டாரா, மயிலாப்பூர் என்ன நடக்குது, மயிலாப்பூர் உற்சவம் நடந்துகிட்டு இருக்கு, கபாலிக்கு பங்குனி உற்சவம் நடக்குது. மயிலாப்பூர்ல கேட்டாங்களாம், கருணாகரன் போட்டி போடுறாரு, தமிழிசை போட்டி போடுறாங்க, திருப்பதி நாராயணன் போட்டி போடுறாங்க, எல்லாம் போட்டி போடுறாங்க. 10 பேர், சூர்யா, கேடி ராகவன் எல்லாம் கேட்டாங்களாம். சொன்னாங்க எல்லாம் விடு. ஃபார்மர் மேயர் ஒருத்தர் இருந்தார், என்னமோ கராத்தே, எங்க புடி என்ன அவர் ஏடிஎம்கே இருந்தாலும் மேயர் போஸ்ட்ல இருந்தார். அடையாறில் இருக்கிறதுனால அவர் மயிலாப்பூர் தொகுதி அவருக்கு ரொம்ப பரிச்சயமான தொகுதி. அது இல்லாமல் அவர் திராவிட கட்சிகளோட வீக்னஸ்லாம் தெரிஞ்ச ஒரு தலைவர். ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது, இது முதல்வராக இதுவாக இருக்கும்போது இவர் இங்கே இருந்தார், அமைச்சராக இருக்கும்போது இருந்தார், துணை மேயராக இருந்தார், அப்புறம் ஆக்டிங் மேயராக இருந்தார். அவர் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லா கட்சிகளும் அவர் நண்பர்கள் எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காரு. அவரு கேட்டிருக்கார். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அது மயிலாப்பூர் பிராமின் கான்ஸ்டியூன்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே வெங்கட்ராமனை போட்டாங்க. இப்போ டிவிக்கேல அவர் பிராமின். அவர் ஆனா மயிலாப்பூர் பிராமின் கான்ஸ்டியூன்சி கிடையாது. அதாங்க பெரிய விஷயம். அது தப்பா புரிஞ்சுருக்காங்க எல்லாரும். என்டிகே அருண் போட்டிருக்கு, தாவேகா வெங்கட்ராமனை போட்டிருக்கு.